நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. புதிய சாலைகள், மேம்பாலங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள்னு எல்லாமே வளர்ச்சியோட அடையாளமா கருதப்படுது. ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்னாலேயே பல ஆபத்துகளும் மெதுவா வளர்ந்துகிட்டு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாமையே இருக்கு. அப்படி எதிர்காலத்துல தமிழ்நாட்டை ஆதர வைக்கக்கூடிய 7 மிகப்பெரிய அபாயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் யோசிக்கும்படியா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். திட்டமிடப்படாத நகர வளர்ச்சி. தமிழ்நாட்டோட நகரங்கள் ரொம்ப வேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான கட்டமைப்புகள் அதே வேகத்துல உருவாக்கப்படுதான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். மழைநீர் வடிகால், குடிநீர் பிரச்சனை, வெப்ப அலையோட விளைவு, குப்பை மேலாண்மை சிக்கல்னு இதெல்லாம் எதிர்காலத்துல நகரங்களோட மிகப்பெரிய நெருக்கடியா மாறும்னு நிபுணர்களால சொல்லப்படுது. திருச்சியில நடத்தப்பட்ட ஆய்வுல கூட பல பகுதிகளில் வெப்ப அலை அபாயத்துக்கு மிகுந்து இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதே போல சென்னையில வெள்ள அபாயம் நகர வளர்ச்சியோடயே சேர்ந்து வளர்ந்து வர்றதா ஆய்வுகள்ல கூறப்படுது. இப்படிப்பட்ட திட்டமிடப்படாத நகர வளர்ச்சின்றது மிகப்பெரிய அபாயங்களா மாறக்கூடும்னு பல நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. காட்டுத்தீ அபாயம். தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கறதுல முக்கியமான இயற்கை அமைப்புகள்ல ஒன்றுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா சமீபத்திய ஆய்வுகள் தெரியப்படுத்துறது என்னன்னா, வெப்பநிலை உயர்வு, மழையோட மாறுபாடு போன்ற காரணங்களால பல காடுகள்ல இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு வர்றதா கூறப்படுது. சில பகுதிகளில் பசுமையான காடுகள் குறைந்து வர்றதா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. முற்கள் நிறைந்த வறண்ட தாவரங்களும் அதிகரித்து வர்றதா ஆய்வுகள்ல கூறப்படுது. இதனால காட்டுத்தீ பரவுறதுக்கான அபாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரியல் அமைப்புகளோட பாதிப்பும் எதிர்காலத்துல அதிகரிக்கும் நிபுணர்கள் சொல்றாங்க. காட்டுத்தீயோட அபாயமும் எதிர்காலத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. விவசாய பாதிப்பு. தமிழ்நாட்டோட அடிப்படை வாழ்க்கை முறையில விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா பருவநிலை மாற்றம் காரணமா மழை பெய்யுற முறை மாறி மாறி வருது. சில நேரங்கள்ல கடுமையான வெள்ளம், சில நேரங்கள்ல கடுமையான வறட்சி. இந்த மாற்றம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். பயிர்கள் அழிய தொடங்கும், அதனால வருமானம் குறையும், விவசாயிகளோட கடன் சுமையும் அதிகரிக்கும். இந்த நிலை தொடர்ந்தா பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டே வெளியேற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஆய்வுகள் தெரியப்படுத்துறது என்னன்னா, சில பகுதிகளில் நெல், வேர்க்கடலை, வாழை போன்ற பயிர்களோட விளைச்சல் அளவு குறையக்கூடும்னு சொல்லப்படுது. இதனால கிராமப்புறத்தோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். அதோட விளைவா உணவுப் பொருட்களோட விலைகளும் அதிகரிக்கும், அதே சமயம் தட்டுப்பாடும் ஏற்படும். கடல் மட்டம் உயர்வு. பருவநிலை மாற்றத்தோட காரணமா உலகம் முழுவதும் கடல் மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகளை நேரடியா பாதிக்கும். ஆய்வுகள்ல தெரியப்படுத்துறது என்னன்னா, சென்னை உட்பட பல இந்திய கடலோர நகரங்கள்ல கடல் மட்ட உயர்வும் வெள்ள அபாயமும் தொடர்ந்து அதிகரிக்கும்னு கூறப்படுது. மேலும் இன்னும் சில ஆய்வுகள்ல இந்த நூற்றாண்டோட இறுதிக்குள்ள தமிழ்நாட்டோட கடற்கரை பகுதிகளில் கடல் மட்ட உயர்வு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிக்க கூடும்னு எச்சரிக்கப்படுது. இதோட விளைவா கடலோர பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் அதிகரிக்கும், உப்பு நீர் ஊடுருவல் தொடங்க ஆரம்பிக்கும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், அதே மாதிரி மீனவர்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். கடல் மட்ட உயர்வு மெதுவா தான் நடக்கும், ஆனா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாய சக்தி அதுக்கு உண்டு. தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் குடிநீர் பற்றாக்குறை. ஏற்கனவே தமிழ்நாட்டோட பல மாவட்டங்கள் நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்தும் பகுதிகளா மாறியுள்ளதை கணக்கெடுப்புகள் தெரியப்படுத்துது. பல இடங்கள்ல ஆழ்துளை கிணறுகள் ஆழமா தோண்டப்பட்டாலும் தண்ணி கிடைக்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது. மக்கள் தொகை அதிகரிக்கிற மாதிரி நீர் வளங்கள் அதே அளவுல அதிகரிக்கிறது இல்ல. இதனால எதிர்காலத்துல குடிநீர் தேவையும் நீர் பற்றாக்குறையும் மிகப்பெரிய சமூக பிரச்சனையா மாறும்னு ஆய்வுகள்ல கூறப்படுது. சென்னையில நடந்த தரவாய்வுகள் காட்டுறது என்னன்னா, நிலத்தடி நீரோட அழுத்தம், நதி நீரோட மாசுபாடு, வெள்ள அபாயம் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய பிரச்சனையா இருக்கிறதா குறிப்பிடப்படுது. தண்ணி இல்லாத நிலை வந்தா அது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, விவசாயம், தொழில், பொருளாதாரம்னு எல்லாமே பாதிக்கப்படும். இதனால எதிர்காலத்துல குடிநீருக்காகவே மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வரலான்னு பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. வெப்ப அலை அபாயம். சில வருடங்களுக்கு முன்னாடி வர வெயில்னாலே கோடை காலத்துல மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப நிலைமையே மாறிடுச்சு. காலையில 8 மணிக்கே தாங்க முடியாத வெயில், இரவு நேரத்துல கூட சூடு தனிய மாட்டேங்குது. இதைத்தான் விஞ்ஞானிகள் வெப்ப அலைன்னு சொல்றாங்க. இது வெறும் வெயில் அதிகமா இருக்குன்றது மட்டும் இல்ல, மனித உடல் நலத்தையே நேரடியா பாதிக்கக்கூடிய அபாய சக்தி இதுக்கு உண்டு. இதனால தண்ணீர் தாகம், மயக்கம், உடல் சோர்வு, மூச்சு திணறல், இதய பிரச்சனைன்னு எல்லாமே அதிகரிக்கும். குறிப்பா கட்டுமான தொழிலாளிகளுக்கும், விவசாயிகளுக்கும், சாலை பணியாளர்களுக்கும், வயதானவங்களுக்கும் இந்த வெப்ப அலை மிகப்பெரிய ஆபத்தா மாறலான்னு ஆய்வுகள்ல கூறப்படுது. அது மட்டும் இல்லாம வெயில் அதிகமாகறனால மின்சார பயன்பாடு அதிகமாகும். எல்லாரும் குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால மின்சாரம் முன்ன விட அதிகமா தேவைப்படும். பல ஆய்வுகள் இந்தியாவிலேயே தென் மாநிலங்கள் வெப்ப அலையால நிறைய பாதிப்பை சந்திக்கும்னு எச்சரிக்கிறாங்க. எதிர்காலத்துல தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சவால்கள்ல வெப்ப அலையும் ஒன்னா கருதப்படுது.
நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல முக்கியமா இருக்கிறது வெள்ள பேரழிவு. மழை வந்தா நல்லது தானேன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த மழை எந்த அளவுக்கு வருது, அந்த தண்ணீர்லாம் எங்க போகுதுன்றது தான் முக்கியமான ஒண்ணு. 2015 சென்னை சந்தித்த வெள்ளத்தை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள்ல தண்ணீர் புகுந்துச்சு. சாலைகள், மருத்துவமனைகள், விமான நிலையங்கள்னு எல்லாமே செயலிழந்து போச்சு. ஆனா அந்த வெள்ளத்துக்கு காரணம் மழை மட்டும் இல்ல. பல ஆண்டுகளா இருந்த ஏரிகள் கட்டிடங்களா மாறுச்சு. மழை நீர் போக வேண்டிய கால்வாய்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டதும் இதுக்கு முக்கியமான காரணமா கருதப்படுது. பருவநிலை மாற்றம் காரணமா குறுகிய நேரத்துல அதிக மழை பெய்யற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வாரத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு சில மணி நேரத்திலேயே பெய்யலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த நிலை தொடர்ந்தா சென்னை மட்டும் இல்ல, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, செங்கல்பட்டு போன்ற பகுதிகள் எல்லாம் பெரிய வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரலான்னு ஆய்வுகள்ல கூறப்படுது. அதனால எதிர்காலத்துல தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற பெரிய சவால்கள்ல ஒண்ணு வெள்ள அபாயம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பார்க்குறேன். இது உங்கள் இன்ஃபோபோட சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.